Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நகைச்சுவை நடிகர் மதன் பாப் உடல்நலக் குறைவால் காலமானார். நகைச்சுவை நடிகரான மதன் பாப் உடல்நலக் குறைவால் காலமாகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசை, ஜெமினி, காதலா காதலா, வரலாறு, சிங்கம் 2 உள்ளிட்ட 200க்கும் அதிகமான படங்களில் நடித்த மதன் பாப் காலமாகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரபல நகைச்சுவை நடிகரான மதன் பாப் காலமாகி இருக்கிறார். ஆசை, ஜெமினி, காதலா காதலா, வரலாறு, சிங்கம் 2 உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் மதன் பாப். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசை, ஜெமினி, காதலா காதலா, வரலாறு, சிங்கம் 2 உள்ளிட்ட 200க்கும் அதிகமான படங்களில் நடித்த மதன் பாப் காலமாகி இருக்கிறார். 71 வயதில் உடல்நலக் குறைவால் நடிகர் மதன் பாப் காலமாகி இருக்கிறார். தற்போதைய கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசை, ஜெமினி, காதலா காதலா, வரலாறு, சிங்கம் 2 உள்ளிட்ட படங்களில் கிடைத்த மதன் பாப் காலமாகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம். மீனாட்சி சுந்தரம், வணக்கம். நடிகர் மதன் பாப் காலமாகி இருக்கிறார், தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தன்னுடைய தனிப்பட்ட சிரிப்பால் பலரையும் கவர்ந்த சிரிப்பு நடிகர் மதன் பாபு இன்று மாலை சென்னையில் காலமானார். அவர் சில காலம் புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்து சிகிச்சை எடுத்து வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சென்னையில் அவர் காலமாகியுள்ளார். நடிகர் மதன் பாபு சென்னையைச் சேர்ந்தவர். உண்மையில் இவருடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் தன்னுடைய பெயரை பிற்காலத்தில் மதன் பாபு என மாற்றி வைத்துக் கொண்டார். அதற்கு காரணம், பல கிருஷ்ணமூர்த்தி இருந்ததால் தன்னுடைய பெயரை மதன் என்று மாற்றியிருக்கிறார். தன்னுடைய சகோதர பெயர் பத்மநாபன் என்பதால் அதனுடைய பெயரை பாபு என்று சேர்த்து மதன் பாபு என்ற பெயரில் நிறைய இசை கச்சேரிகளை நடத்தியிருந்தார். இசை கச்சேரிகள் நடத்தியிருந்தவர் தன்னுடைய நடிப்பு திறமையால் பாலச்சந்தர் கண்ணில் பட அவர் தன்னுடைய ஜாதி மல்லி படத்தில் மதன் பாபுவை நடிக்க வைத்தார். அதைத் தொடர்ந்து ஆசை, ஜெமினி, நம்மவர், காதலா காதலா, வரலாறு, சிங்கம் 2, தேவன் மகன், திருடா திருடி, பூவே உனக்காக உள்ளிட்ட 200க்கும் அதிகமான தமிழ் படங்களிலும் மலையாளம், தெலுங்கு படங்களிலும் தன்னுடைய தனித்துவமான காமெடி கதாபாத்திரங்களில் அவர் சிறந்து விளங்கினார். அது தவிர குணச்சித்திர கேரக்டர்களிலும் மதன் பாபு சிறப்பாக நடித்து வந்தார். இவருக்கு ஒரு மகனும் ஜனனி என்ற மகளும் உள்ளனர். ஜனனி இசைத்துறையில் இருக்கிறார். மதன் பாபுவை பொறுத்த வரைக்கும் வெளியில் வரையாத நிறைய தகவல் இருக்கின்றன. குறிப்பாக இவருடைய இசை கச்சேரியில் இளையராஜா, கங்கைமரன் போன்றவர்கள் பாடியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கொடிகட்டி பறந்திருக்கின்ற AR ரஹ்மான் மதன் பாபுவினுடைய இசை மாணவராவார். மதன் பாபுவிடம் அவர் கீபோர்ட் படித்திருக்கிறார். இதை தன்னுடைய பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார். இப்படி தனி சிறப்பு பெற்ற மதன் பாபு இன்று சென்னையில் காலமாகியுள்ளார். நாளை அவருடைய இறு சடங்குகள் நடக்கும் என்று தெரிகிறது. நகைச்சுவை நடிகர் மதன் பாபு காலமாகி இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்.